நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பேக்கரி ஸ்டைலில் பைனாப்பிள் கேக் பண்ண போகிறோம். இது சின்ன சின்ன பேக்கரிஸு அப்புறம் மளிகை கடையிலலாம் முன்னாடி கண்ணாடி ஜாரில் வச்சுருப்பாங்க. கேக் நல்லா எல்லோ கலரில், மேல் லேயர் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஒரு 250 கிராம்ஸ்லேருந்து 300 கிராம்ஸ்குள்ளே வெயிட் வர மாதிரி தான் கேக் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரெசிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் தயக்கம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 6 இன்ச் ரவுண்ட் டின்னை பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் அளந்து எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் பேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கும் போதே இந்த மாதிரி சின்ன வெயிட் ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைதா 80 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை 90 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ரெசிபி ட்ரை பண்ணுறதுனால கேக் ஜெல் 4 கிராம் எடுத்திருக்கேங்க. அளந்து எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கேக் ஜெல் எடுத்த பாத்திரத்துலேயே 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையும் கேக் ஜெல்லையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சே இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா பேட்டருக்குள்ளே கை வச்சே சர்க்கரை கரைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 10-15 கேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட்டர் சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும், சர்க்கரை கரைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு. அப்படி சர்க்கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிருச்சுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதே நம்ம ஹோம்மேட் ரெசிபி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திட்டு இந்த மாதிரி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்ட் ஆயிருங்க. நம்ம பேக்கரி ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம், கேக் ஜெல் இதில் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் மைதா சேர்த்திட்டும் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த கேக் நல்லா எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்னு. அதனால ஃபுட் கலர் வந்து ஒரு 4 ட்ராப் சேர்த்திக்கிறேன், எல்லோ கலர். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எசன்ஸும் ஃபுட் கலரும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆயில் சேர்த்திக்கலாங்க. இதில் ஒரு 15 கிராம்ஸ் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறமும் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில் அடியில் டெபாசிட் ஆகாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 6 இன்ச் டின்னுக்கு பேட்டரை போர் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வச்சு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி ஆயிரும். அது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா கூல் டவுன் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த கேக் பேக் ஆகும்போதும் சரி, நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே வீடே ஃபுல்லாக ஒரு 1/2 hourக்கு நல்லா பைனாப்பிள் ஸ்மெல் அடிக்கும். எனக்கெல்லாம் இந்த கேக்கை கட் பண்ணும்போதே எப்படா சாப்பிட்லான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வாசனையும் சரி, இந்த கேக்கோட டெக்ஸ்சரும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.